டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 126, எண்ணிக்கை 24ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. கற்றலசுவோம் வாருங்கள். இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிழையாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேராக திருப்பினார். பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையமிறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். காண்டா மிருகத்தின் கொம்புகள் அவனுக்குண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான். அவர்களை தம் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான். சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்போன் சாபமடைவான். எனவே பிழையாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தம் கைகளை தட்டி பிழையாமிடம், என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நீர் 3 முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர். எனவே உடனே இடத்துக்கு ஓடிவிடும். உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்து விட்டார் என்றான். பிழையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது: நீர் என்னிடம் அனுப்பிய தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது. ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன். வாரும் பிற்காலத்தில் இம்மக்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். அவர் திருவுரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றிப்பிறையை நசுக்கும். சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியான ஏதோம் பாழாகிவிடும். சேயீரும் கைப்பற்றப்படும். இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான். நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது: வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு, இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது: உன் வாழ்விடம் உறுதியானது, உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசீரியர் உன்னை சிறைபிடித்து செல்ல எவ்வளவு காலம்தான் ஆகும்? பின்னும் அவர் திருவுரையாக கூறியது: அந்தோ, கடவுள் இதனை செய்யும் போது எவன்தான் பிழைப்பான்? கித்தீம் தன் கப்பல்களால் அசீரியரையும் எபேரையும் துன்புறுத்துவான். பின்பு பிழையாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார். பாலாக்கும் தன் வழியே சென்றான். இவ்வாறு எண்ணிக்கை 24ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.